வணக்கம். வாழ்த்துக்கள். விஜய் மாநாட்டில் அவர் அரசியல் பத்தி பேசினார், ரைட்டு. தேவையில்லாம மறைமுகமா ரஜினியை டச் பண்ணது அவருடைய ரசிகர்களை கோவப்படுத்திருக்குன்னு பார்க்க முடியுது. ரஜினி என்ன டச் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரே வரல, இவர் வந்துட்டாரு அப்படின்னா அவர் வரலன்றதுக்கான காரணத்தை சொல்லிட்டாரு. எதுக்கு அதை அங்க பேசணும்? அந்த மாநாட்டில் பேச வேண்டிய விஷயமா அது இல்லை. நான் அதாவது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தமிழகத்தில் அரசியல்வாதிகளால் கட்டமைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அரசியல்வாதிகளும் இன்னைக்கு நிற்கலை. சிவாஜி வந்தார், கார்த்திக் வந்தார், இப்படி ஒருத்தரையா மேற்கோள் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. யாரும் நிற்கலை, இவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. சரத்குமார் கூட போயிட்டாரு. சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்குழு பொதுக்குழு எல்லாம் இல்லை, கட்டல்லையே கட்சியை கலைச்சிட்டார். மனைவி தூங்கிக்கிட்டு இருக்காங்க, ராத்திரி 2 மணிக்கு எழுப்புறாரு, தூக்கம் கலைஞ்சிருச்சு. அந்த மாதிரி கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில் போய் சேர போறேன்றாங்க. செயற்குழு கூட்டலை, பொதுக்குழு கூட்டலை, நிர்வாகத்தில் முடிவெடுக்கலை, தீர்மானங்கள் போடலை. அப்பவே கலைச்சிட்டாங்க. காலையில் 10 மணிக்கு சேர்ந்துட்டாங்க. இதுதான் அவருடைய அரசியல். புரியுதுங்களா? அந்த அவருக்கே கோடிக்கணக்கு அவருக்கே அன்னைக்கு பெரிய அளவுக்கான கூட்டம் கூடிச்சு. இன்னைக்கு வீடியோ எல்லாம் ஷேர் பண்றாங்க. இப்பவும் சொல்றோம், கூட்டப்பட்டதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. புரியுதுங்களா? எத்தனை பேரும் இப்பவும் சொல்றேன், எங்கள் மீது விமர்சனங்கள் மட்டும்தான் வைக்க முடியும். நான் சரத்குமார் மிகப்பெரிய ஒரு கட்சி என்னோட நீங்க சொல்லக்கூடிய பல லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காருல்ல. பல லட்சக்கணக்கான பேர் கூடினது எந்த வருஷமா இருக்கும் சொல்லுங்க? ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும். இந்த 15 ஆண்டு காலத்துல சமகாலத்துல சரத்குமார் எந்த போராட்டத்துக்காக, மக்களுடைய பிரச்சனைக்காக முன்னாடி நின்றுக்கிறாரு, போராட்டம் பண்ணிருக்கிறார்? தன்னுடைய சுய லாபத்துக்காக மட்டும்தான் பண்ணீங்க. எர்ணாவூர் நாராயணன் கூட சேர்ந்து 2 சீட்டு வாங்கி கொடுத்தீங்க. அவரும் பிச்சுக்கிட்டு போயிட்டாரு தனியா. இப்ப அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க போராடுறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதாவது இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை சொல்றாங்க அவர் வரலன்னா, அவர் வரல தானே, அது உண்மைதானே. அவர்களால பேச மட்டும்தான் பேச வேண்டிய தேவை இருக்கா? ஆமா, நிச்சயமா எல்லாத்தையும் பேசுங்க. விஜய் இப்படி போயிடுவாருன்றதை மட்டும் நீங்க மேற்கோள் காட்டக்கூடியவர்கள் சற்று பின்னோக்கியும் நீங்க பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதுக்கு என்ன தேவை இருக்கு? இங்க பேசக்கூடியதுக்கு காரணம் என்ன இருக்கு? அன்னைக்கு இப்ப ரஜினி தான் இங்க ஒரு வெற்றிடம் இருக்குன்றத அவர் ஒத்துக்கிட்டாருல்ல. அப்ப இன்னைக்கு பேசினாருன்னா அவர் மாத்தி பேசுறாருன்னு அர்த்தம். அரசியல் ஆதாயங்களுக்காக இல்லைன்னா தன்னுடைய சுய வாழ்க்கைக்காக மாத்தி பேசுறாருன்ற அர்த்தம். ஒரு மேடையில நிக்கிறாரு, ஒரு ஆடியோ லஞ்ச் மேடையில எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் மாத்தியாச்சுன்றாரு. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? என்னால முடியலைன்னு சொன்னீங்க. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் மாத்தி உங்களால நடிக்க முடியுது, ஆனா நாட்டு மக்களுக்காக போராட முடியல. கலாநிதி மாறன் சொல்றாரு, எல்லா மாநிலத்தினுடைய முதல்வரும் அவருடைய ஒரே போன்ல அவர் போனை எடுத்துருவாங்கன்னு சொல்றாரு. சந்தோஷம். பிரதமர் கூட எடுப்பாருன்னு ரொம்ப மகிழ்ச்சி. உங்க போன் கால் யாருடைய வாழ்க்கை இது வரைக்கும் மாத்தி இருக்கு? எத்தனையோ கூலி தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. இந்த பள்ளி கல்வித்துறைக்கு நிதி தரலன்னு எத்தனையோ முறை போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. டன்சனுக்காக போராட்டம் பண்ணாங்க, பரந்தூருக்காக போராட்டம் பண்ணாங்க, நீட்டுக்காக போராட்டம் பண்ணாங்க. தூத்துக்குடியில இவ்வளவு பெரிய துப்பாக்கி சூடு நடந்தது. எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் உங்களுடைய அலைபேசி என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். இதெல்லாம் விஜய் கேக்குறீங்களா? யாருக்கிட்ட? இதெல்லாம் விஜய் கேக்குறீங்க. களத்துல இன்னைக்கு வராரு, நிக்கிறாரு, போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் அங்கெல்லாம் போலன்றதுன்னு கேள்வி. இன்னைக்கு ரஜினி அரசியலுக்கே வரலையா? அவரை கேட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க அரசியல்ல நீங்க இத்தனை பிரதமர்கள்ட்டையும் முதல்வர்கள்ட்டையும் பேசக்கூடிய பேச்சு, உங்களுடைய போன் கால் இவங்களுக்காக எல்லாம் ஏன் சைலண்ட் ஆயிடுச்சு? இங்கதான் ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அரசியல் களத்துக்கு வந்துருவேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா நீங்க எதுவுமே பண்ணல. திரும்பி பின்னங்கால் பெதடியில் அடிக்க ஓடிட்டீங்க. கர்நாடகா திராட்சை தோட்டத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதோட அவர் திரும்பி ரிட்டர்ன் ஃபிளைட்ல வரும்போதே முடிவு எடுத்துட்டாரு. இங்க பேட்டியை கொடுத்துட்டாரு, எனக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லி. அண்ணன் தமிழறிமணியன் கூடவே போனாரு, திரும்பி தான் வந்தாரு. மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துடும் சொல்லிட்டு இவர் என்னைக்கு இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், அதுக்கு பண்ணாரா இதுக்கு பண்ணாரு, இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் சமகால அரசியல்கள் அத்தனையுமே எடுக்கிறாரு, பேசுறாரு. அது மட்டும்தான் இவர்களுக்கு கோபமா இருக்கு. இங்க அவர் எத்தனையோ விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஆனால் இங்க பேசப்படக்கூடிய ஒரு பெரிய விவாதம் என்னன்னு பாருங்க, அங்கிள்னு சொல்லிட்டாருன்னு. அவ்வளோ பெரிய ஒரு குற்றச்செயலான ஒரு வார்த்தையா அங்கிள்னு சொல்லக்கூடியது? இப்ப தெருல போனோம்னா ஒரு 100 குழந்தைகள் போனாங்கன்னா 100 பேர் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அதை மறுக்கிறாரா? முதல்வர் என்ன சொல்ல வராரு? அப்பான்னு சொல்லணும்னு சொல்றீங்க. அப்பான்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஏற்றுக்கொள்ள வார்த்தையா, அங்கிள்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையா? இப்ப அணில்னு சீமான் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு, ஆமேன்னு சொல்றோம். அதுக்கு ஏன் எல்லாரும் அவ்வளவு இது பண்ணீங்க? யாருக்கு? விஜய் ரசிகர்களும் சரி, எவ்வளவு கொந்தளிச்சீங்க அணில்னு சொல்லிட்டாருன்னு. அணிலுங்கிறது அன்பார்லிமெண்டரி வார்த்தையா? அப்படி அவங்க கேட்க மாட்டாங்களா? அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும்னு நினைக்கிறது வேற. உங்களை உருவ கேலியோ அல்லது உங்களுக்கு ஒரு துணை பெயரோ புனைய பெயரோ ஒண்ணு வச்சு அது மூலியமா உங்களை நகைப்புக்கு உண்டாக்கணும்ன்றது வேற.
புரியுதுங்களா? இங்க அணில்னா எதை வச்சு அணில்னு சொன்னீங்கன்னு ஒரு கேள்விகள் இருக்கு. புரியுதுங்களா? அவர் பேசின வார்த்தைகள்ல இருந்து நாங்க எடுத்தோம் சொன்னோன்றது. இப்ப ஆமக்கரின்னு சொல்லும்போது அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு? ஆமா, ஆமா எங்க அண்ணன் ஆமக்கரி சீமான் தான் எல்லாரும் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? அவரு யுத்த சத்தம் தன்னுடைய நெஞ்சை இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய நெஞ்சையும் பதற வைக்குது. யுத்த சத்தங்கள் முழுக்க ரத்த கரையகளா மாறி இருக்கு. அப்போ ஈழப் பிரச்சனைகள் வந்து உலக நாடுகளே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அதை வச்சு மிகப்பெரிய பயங்கர இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையே நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் மக்களை எல்லாம் மடைமாற்றி இது ஒரு மாநிலத்தால முடியுன்ற மாதிரி ஒரு போக்க கட்டமைச்சு அது ஒரு தேசிய பிரச்சனைன்றதையும் மறைச்சு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்றா சொல்லிடுச்சு. அனைத்து கட்சிகளுமே ஆண்டவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு போகும்போது அந்த நேரத்துல இட்லிக்குள்ள ஆமக்கரியை வச்சு கொடுத்தாங்கன்னு இவர் வந்து சொல்றாரு. இது எப்படி ஏற்புடையதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ரஜினிகாந்த் விஷயத்துக்கு வரணும்னா, விஜயகாந்த மதுரையில போய் இந்த மண்ணை சேர்ந்தவர் என்னுடைய அண்ணன் எம்ஜிஆரை போன்றவர்னு சொல்றாரு. சினிமாவுக்கு வரும்போது ரஜினிகாந்த் தேவைப்பட்டாரு, இன்னைக்கு அரசியலுக்கு வரும்போது விஜயகாந்த கையில் எடுத்துக்கிறாரான்னு கேக்குறேன். இல்ல இப்பவும் சொல்றாரு. அவர் வந்து விஜயகாந்த் அவர்களை சொல்றதுனால விஜயகாந்த் அவருக்குன்னு தனி கட்சி இருக்கு. அவருடைய மனைவி இருக்காங்க, 2 மகன்கள் இருக்காங்க, அவருடைய மைத்துனர் இருக்கிறாங்க. அவர் கூடவே இருந்து ரசிகர்களா இருந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பார்த்த சாரதி போன்றவர், நல்ல தம்பி போன்றவர், நம்மளோட நட்புல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாமே கூடவே தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து இங்க ஓட்டு போட்டுற போறது நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய மரியாதை அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் விஜயகாந்த் தான். இருந்தாரு, எவ்வளவு நாள் வந்து படுத்த படுக்கையா இருந்தாரு, அப்பெல்லாம் எங்க போனாரு? இல்ல நான் இப்பவும் சொல்றேன், அது ஏன் வரலன்னு கேட்கறத விட இப்ப நான் என்னன்னா இவர் மறுக்கிறாரு, ஒரு இன்னைக்கு தேவை இருக்கு சொல்றாருன்றாங்க. இல்ல நீங்க தேவை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நான் விஜயகாந்த நேசிக்க கூடியவர்கள் விஜயகாந்தனுடைய கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா, விஜயகாந்த் பேசக்கூடியவருக்கு ஓட்டு போடுவாங்களா? அதை நீங்க சொல்லணும்ல, பாக்கணும்ல. ஒரு மரியாதை நிமித்தமாக அவரு தொட்டுட்டு போறாரு. புரியுதுங்களா? அவரு என்னுடைய அண்ணன் தான். அதுல தொட்டுக்கிறாருன்றதான் பிரச்சனை. இல்ல அதாவது இல்ல சீமானே என்ன கேக்குறாருன்னா, நீங்க இன்னைக்கு விஜயகாந்த பத்தி பேசுறீங்க, 2011லயே அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ணேன், சரி அன்னைக்கு நீ எங்கப்பா போயிருந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த பத்தி இவரு சீமான் என்ன பேசியிருந்தாரு? விமர்சனம் பண்ணாரா இல்லையா? ஏன் நீங்க விமர்சனம் பண்ணீங்க? 2011 உங்களுடைய கொள்கை வேறு, 2011 அப்புறம் உங்களுடைய கொள்கையை மாத்திட்டீங்களா? சீமான் வந்து நிலை இல்லாத ஒரு மனிதரா இருக்கிறார். அவர் பெரியாரை தூக்கிட்டு சுத்துவாரு, முருகனை தூக்கிட்டு சுத்துவாரு, தேவையான விஷயத்த பேசுவாரு, சிறுபான்மை மக்கள் விஷயத்துல இரட்டை இது சொல்லுவாரு, கொள்கைகளை சொல்லுவாரு. இருக்கக்கூடியவர்கள்ட்ட அன்னைக்கு இருந்தவர்கள்ட்ட இன்னைக்கு அவருடைய கட்சிக்காரன் வார்த்தெடுத்த 2 பேரும் ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரம் 2 திராவிட கட்சிகள்ல போய் இருக்கிறாங்க. விஜய் தான் சொன்ன வார்த்தையில நிக்கிறாரா? இல்ல அவர் சொன்ன வார்த்தையில எதுலயும் பின்வாங்கல. இல்ல அன்னைக்கு வந்து இதே கலைஞரை இன்னைக்கு கேலி கிண்டல் பண்றாரு இல்லையா, முதலமைச்சர் பதவிக்காக கெஞ்ச வச்சாங்கன்னு. யார? எம்ஜிஆரை சொல்லி அவருடைய எதிரி கிட்ட கூட வந்து கெஞ்ச வச்சவரு, முதலமைச்சர் பதவியை கொடுங்க வந்த உடனே திரும்பி. அப்பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சர். நான் இப்பவும் என்ன சொல்றேன்னா, நடக்காத விஷயத்த இங்க பேசினாரா? அந்த இடத்துல ஒருத்தரை உயர்த்தி பிடிச்சு ஒருத்தரை வந்து மட்டம் தட்டுற மாதிரி தானே இருக்கு. இங்க மோடியுமே பேசியிருக்கு, விமர்சனம் பண்ணிருக்காரு. இல்ல மோடியை பேசுறது வேற. இந்த கலைஞரை இதுக்கு முன்னாடி இந்த கலைஞருக்கு 100 வயசு ஆகும்போது அவருக்கு செலவு வைக்கணும், அது அவரோடு சேர்ந்து நான் திறந்து வைக்கணும்னு பேசினவரு இன்னைக்கு வந்து கெஞ்ச விட்டாங்க அப்படின்னு பேசுறாரு. இல்ல அதாவது இப்பவும் சொல்றேன், அவருக்கு சிலை வைக்கிறதுலயோ 100 ஆண்டுகளை கொண்டாடுறதுலயோ இங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்க கட்சி தலைவர் நீங்க கொண்டாடுங்க, எத்தனையோ விஷயங்களை முன்னெடுத்திருக்கீங்க. ஆனா பாதிக்கப்பட்டதையும் ஆமான்னு தானே சொல்றோம். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஸ்டெர்லைட்டுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது இந்த மண்ணுல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 16-17 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து இன்னைக்கு அந்த ஸ்டெர்லைட்டுக்காக போராட்ட காலத்துல அத்தனை நாள் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்குது. 100வது நாள் போராட்டத்துல அக்கா கனிமொழி அவர்களும் கலந்துக்கிறாங்க, கீதா ஜீவனும் கலந்துக்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்த போராட்டம் ஊர்வலமாக மாறுது. கட்டமைக்கப்பட்டவர்கள் பல பேர் பல விஷயம் சொன்னாங்க, இது இவர்களுடைய தூண்டுதலின் பேருனாலதான் இந்த ஊர்வலமே நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனா அன்றைய முதல்வர் எடப்பாடி அவர்கள் அதை பார்த்துட்டு என்ன செய்தியை வந்து செய்தியில தான் பார்த்தேன், டிவியில தான், தொலைக்காட்சியில தான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னாரு. அன்னைக்கு அத்தனை பேர் சுட்டு கொல்லப்படும்போது ஸ்டெர்லைட்டுக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த திமுகவும் நின்னுது. ஆனா கொண்டு வந்தது யாரு? அப்போ இதுதான் நாம் இப்போ என்ன சொல்றேன்னா, இவர் பேசுனதுனால அங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒண்ணும் நடல, யாருடைய வாழ்க்கையும் இவர் அழிச்சிடல. புரியுதுங்களா? ஆனா நீங்க லட்ச பேரை கொன்னு குவிச்சிருக்கீங்க. அந்த இதே சீமான் வாயால கலைஞரை புகழலையா? ஆதாரம் இருக்கு தரேன். இதே சீமானுடைய வாயால இவர் முதல்வரை புகழலையா இப்ப இருக்கக்கூடியவரை? இல்ல அதான் விஜய நோக்கி என்ன கேக்குறாங்கன்னா, சின்னம்மா இல்ல அதான் வரேன், அதிமுகவை புகழலையா? அதிமுகல அந்த அம்மா குற்றவாளின்னு ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவர்கள் நேர்ல போய் பார்த்து நான் அதிமுகவை சேர்த்து வச்சிருவேன்னு பஞ்சாயத்து பண்ண வந்தவர் தான் இவர்.
அவருடைய அரசியல் வேற, அவருடைய களம் வேற. தம்பி நான் வந்து குட்டி கதை சொல்றவன்ல தம்பின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் இந்த பஞ்சு சினிமால இருக்கக்கூடிய பஞ்சு டைலாக பேசக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் சீமான் மட்டும்தான். மறுக்கிறீங்களா? விஜய் பஞ்ச் டயலாக் தானே பேசுறாரு மேடையில. இல்ல நான் இப்ப இருக்கக்கூடிய படத்துல வந்து டயலாக் இங்கே பேசிட்டு இருக்காரு. இல்ல ஒரு அதாவது பேசக்கூடிய எல்லாருமே ஒரே நீங்க ஒரு டயலாக் அந்த விஷயத்த பேசினாருன்னா கடந்திருப்பாரு. சீமான் 1.5 மணி நேரம் பேசுறதுல 1 மணி நேரம் ஃபுல்லா பஞ்சாதான் இருக்கும். விஜய் ஆனா சீமான் பேச்செல்லாம் மறக்காம பாத்துறாரு போலயே. எதுக்காக? அவர் பேசுற கதையை தான் எடுத்துட்டு வந்து இவர் பேசுறாருன்னு இப்ப எல்லாம் அதான் சொல்றேன். அப்ப அவருக்கு மட்டும் தனியா யாரோ ஒரு முனிவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கதையை. கடவுள் தனியா கூப்பிட்டு அவருக்கு மட்டும் அவர் காதுல ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டாரான்னு கேட்கிறேன். இங்க பாருங்க, நீங்க இங்க இல்லாத ஒரு விஷயத்த கட்டமைக்கல. பெரியார புகழ்ந்தீங்க, இன்னைக்கு தூக்கி போட்டு குடைச்சிட்டீங்க. இன்னைக்கு இப்ப நீங்க வந்து இப்ப அண்ணன் திருமாவை புகழ்ந்தீங்க, இன்னைக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா தானே? கலைஞர் அவர்கள் திருமா அவர்கள் திட்டாத திட்டா அத்தனையும் வச்சிருக்கேன் இந்த காணொலியோட. இன்னைக்கு சொல்றாரு அங்கிள்ன்றது நாகரிகம் இல்லாத ஒரு விஷயம்னு. இப்ப கம்யூனிஸ்டுகள் வரைக்கும் பேசுறீங்களே, ஏன் பேசுறீங்க? அப்படி என்ன நாகரிகம்? திரும்ப அங்கிள்னு ஒரு குழந்தை கூப்பிட்டா எட்டி மீச்சிருவாரா குழந்தைய? இப்ப இதை என்ன கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க? உளவியலா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப உங்களுக்கு எல்லாம் உளவியலா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக காரனுக்கு அங்க பிரச்சனை வரும்போது எல்லாமே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கத்துறீங்களே. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து 2500 தொழிலாளர் கூலி தொழிலாளர்கள் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இவ்வளவு பேச்சு பேசலையே. அங்கிள்னு சொன்னதுக்கு இத்தனை பேர் லைனா வந்துகிட்டு செய்திகளுக்கு நீங்க வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே தலைவர் தளபதி அவர்களை. அதை பத்தி விமர்சனங்களை நாங்க எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தான். நீங்க 1000 விமர்சனம் பண்ணுங்க, அதுக்கு எதிர்வினை ஆற்றத்துக்கு தம்பி தங்கைகள் தயாரா இருக்கிறாங்க, தளபதியினுடைய தம்பி தங்கைகள். அதெல்லாம் இங்க மாற்று கருத்து கிடையாது. நாங்க என்ன கேட்கிறோம், இந்த நேரத்தை நீங்க மத்த விஷயத்துல ஏன் எடுத்துக்கல? ஆனா இதுல முதலமைச்சர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையே. ஏன் நீங்க எல்லாம் பேசுறீங்க? அவர் பெரிய விஷயமா எடுத்துக்கலையே. நீங்க அவர் ரிப்ளை பண்ணணும் தானே பேசுறீங்க. திமுகவும் தாவேக்காகவும் சொல்றீங்க. நான் திருப்பி அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. இப்ப நான் சொன்னா அது பஞ்ச் டயலாக்னு தான் சொல்லுவீங்க. சொல்லட்டுமா? கியாரே செட்டிங் தான் கேட்கணும். நீங்க செட்டிங் பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்க. இருக்கக்கூடிய மொத்த பேரும் கதறாங்க. ஏன் கதறணும்? என்ன அண்ணன் திருமா அவர்கள் எவ்வளவு தெளிவான ஒரு பார்வை கொண்டவர். மத்தவங்களை விடுங்க, அவர் அதை ஏத்துக்கிறீங்கல்ல. அவர் அரசியல் களம் நியாயமான விமர்சனத்தை தானே வைக்கிறாரு. வெற்று கலைஞர்னு சொல்றாரு. மாநாடு இல்ல, கலைஞர் மீது முன்னாடி அவர் வச்ச விமர்சனங்கள் இல்ல. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரைட் ஓகே. வெற்று கூச்சலாவே நீங்க பாருங்க. வெற்று கூச்சலுக்கு இத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து கூடியிருக்கான், வந்திருக்கிறான். கொள்கையே இல்லாம கூட போட்டு அண்ணன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிற. கொள்கையோட தானே இருந்தீங்க. ஒரே ஒரு பிரச்சனைக்கு இப்ப சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டீங்க. வேங்கை வயல் பிரச்சனைக்கு கொண்டு வந்துட்டீங்களா? கொள்கையோட இருக்கீங்க. 40 ஆண்டுகள் அரசியல் பயணம் இருக்கு, கூட்டணியில தொடர்ச்சியா இத்தனை ஆண்டுகள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்க ஏன் பண்ணல? அங்கிள்னு சொன்னோன்னா பதறீங்களே. நாங்கெல்லாம் வந்து கூட்டணி விட்டு எல்லாம் போக மாட்டோம், நாங்க அமைச்சரவையில இடம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த கூட்டணியை உடைச்சிட முடியாதுன்னு அவ்வளோ காங்கிரீட்டா இருக்கீங்களே. இல்ல டீசென்ட் பாலிடிக்ஸ், டிக்னிஃபைடு பாலிடிக்ஸ்னு விஜய் சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு தோரணையில பேசுறதுதான் டிக்னிஃபைடு பாலிடிக்ஸா? எந்த மாதிரி தோரணையில? இப்போ ஒரு முதலமைச்சரை நீங்க அங்கிள்னு ஒரு தனிநபரை சொல்றது பிரச்சனை கிடையாது, தனிப்பட்ட முறையில சொல்றது முதல்வர் அங்கிள் சொல்லக்கூடாது. ஏதாவது சட்டத்துல இடம் பொருள் ஏவல் இருக்குல்ல, தப்பே இல்லையே. தன்னுடைய தம்பி தங்கைகள்கிட்ட சொல்றாங்க அங்கிள்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு 75 அவர் பேசின பாடி லாங்குவேஜ், அவருடைய மாடுலேஷனை பார்க்கும்போது யாருமே அப்படி சினிமா செய்திகளை பார்க்காத நீங்க எல்லாம் இப்ப எப்படி பாக்குறீங்க? அப்படிதானே சொன்னீங்க. சினிமா செய்திகள்லாம் நாங்க பாக்குறதே இல்லைன்னு. காலையில 10 மணிக்கு பிரேக்கிங் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. உதயநிதி தலைமையில் விவாத நிகழ்ச்சிகள்ல பங்கேற்போர், கொள்கை பரப்பு பேசக்கூடியவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் அவசர ஆலோசனை கூட்டம். அவ்வளவு அவசரம் எங்க இருந்து வந்தது? மதுரையை பார்த்ததுக்கு அப்புறம். என்னைக்காவது உங்க செய்தி தொடர்பாளர்களை உங்க கட்சி தலைவர் சந்திப்பாரா? ஏன் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை கட்டங்களா நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை சந்திப்பு நடந்திருக்கு இதுவரையும்? ஊடகங்கள் என்ன பேசணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரா? இல்ல அதாவது செய்தி தொடர்பாளர்களை, கொள்கை பரப்பு செயலாளர்களை 2 முறை சந்திச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? அதன் மூலியமா இருக்கக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 முறைக்கு மேல அவர்களுக்கு என்னென்ன பேசணும்னு எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி ரமேஷ் பேசுறாப்புல, தம்பி ராம் பேசுறாப்புல, தம்பி லயலா மணி பேசுறாப்புல, இன்னும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் சகோதரர் ராஜ்மோகனுமே போய் கலந்துக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறாரு, எல்லாருமே பேசுறாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து எப்போ தேவையோ அப்போ பேட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் விஜய் பேசுறாரா? நிச்சயம். பொது இடங்கள்ல எல்லாரும் நாங்கெல்லாம் பாக்குற மாதிரி தான் நீங்களும் பாக்குறீங்க. யாரையாவது ஒருத்தர் தனியா கூப்பிட்டு
நீங்க நல்லா பேசிருக்கீங்க பிரதர், இனிமே இதெல்லாம் கவனம் செலுத்தி பேசுங்க. இல்ல இத்தனை வருஷமா பேசிருக்கீங்கல்ல. தவறா ஒரு விஷயம் பேசினா கூட உடனடியா அழைச்சு அது அது இது தப்புன்ற விஜயை கால் பண்ணி பேசிடுவாரு நிச்சயமா எல்லாத்தையும். உங்ககிட்ட எத்தனை முறை பேசியிருக்காரு? இல்ல நம்ம தவறா பேசினாதான் நான் பேசுவாரு தம்பி. இப்ப ஊடக விவாதத்துல பேசக்கூடிய தம்பி இப்ப தவறா பேசினா உடனே கூப்பிட்டு பேசுறாருன்னு சொல்லி பேசுனதை பார்த்ததுனால பக்கத்துல இருந்ததுனால சொல்றோம். பேசக்கூடிய ஒரு தம்பிக்கு உடனே பார்க்க போன பொதுச்செயலாளர் அலைபேசியில இருந்து அழைக்கிறாரு, தம்பி இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நேர்ல பாக்குறாரு, நேர்ல பார்க்கும்போது அந்த மாதிரி தவிர்த்துக்கங்க, அது நமக்கு தேவையில்லைன்றத அறிவுப்படும். விஜய் உங்ககிட்ட பேசுவாரா? சரியா பேசினாலும் என்கிட்ட சரியா பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்தப்ப பேசினாரு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆமா, பொது இடங்கள்ல பாக்குறது வேற, அது வந்து வெளியாட்களுக்கு ரைட்டு. இல்ல, நீங்க எல்லாம் கட்சியினுடைய ஸ்டேட் யூனிட்ல ஒர்க் பண்றீங்க. நான் இப்பவும் என்ன சொல்றேன்னா, நான் எனக்கு இப்போ ஒரு தேவை இருக்குன்னா நான் போய் பாத்துருவேன்னு சொல்றேன். இப்ப எனக்காக ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா அந்த கட்டமைப்புக்குள்ள போய்கிட்டு இருக்கேன். எனக்கு அவரை பார்க்க வேண்டிய தேவை இருந்து என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு. என்ன ஒரு தலைவரை ஒரு செய்தி தொடர்பாளரா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு. எனக்கு தேவை இல்லையே. ஏன்னா இப்ப தாடி பாலாஜி கூட சொல்லியிருந்தாரு, அவர் பக்கத்துல இருக்காங்க பாருங்க, அவர்கிட்ட இருந்தா முதல்ல விஜயை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை அப்புறம் காப்பாத்துறாங்கன்னா. நீங்க இத்தனை ஆண்டுகள் நீங்க போனேன்னு சொல்லிங்க, சகோதரர் பாலாஜி அவர்கள் நமக்கும் நண்பர் தான், மாற்று கருத்து இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப இத்தனை நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு ஏதோ ஒரு டைம் லைன்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால நீங்க ஒரு இங்க கூட்டங்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய தலையங்கத்தை மாத்தணும்ன்றதுக்காகவும் ஆணி வேற புடுங்கி எரியணுன்றதுக்காக வந்திருக்க கூட்டம். இதற்கெல்லாம் பதில் சொல்லி கடந்து போகணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய தலைவர்களும் கிடையாதுங்க யாரும். அவ்வளோ பெரிய தலைவர்களே ஏன் இவ்வளோ சிறுமை ஆயிட்டாங்கன்ற கவலையோட தான் நம்ம இருக்கோம். அண்ணன் சண்முகம் போன்றவர்களும், அண்ணன் திருமா போன்றவர்களும், மற்ற தலைவர்கள் போன்றவர்களும் அங்குன்ற வார்த்தைக்கு இவ்வளோ பேசுறமே, நம்ம மற்ற விஷயத்துக்கு பேசணுமா? இதே மாதிரி ஒரு அரசியல் தலைவருக்கு இது அழகல்ல. ஸ்டாலினை பார்த்து சொல்லுங்க, மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து, தமிழகத்தின் முதல்வர் அவர்களே, இது வந்து ஒரு அழகான வார்த்தை அல்ல. தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க போனீங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னீங்க, ஆதாரங்கள் இருக்கு, வீடியோ காட்சிகள் இருக்கு, தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கீங்க, சொல்லுங்க, பேசுங்க. அவராது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போனாரு. எங்க இப்ப கூட இன்னும் எதிர்கட்சி தலைவராக கூட ஆகலை, இப்பவே போக மாட்டேன். நம்மளே போய் தானே இருக்கோம். இல்ல, யாரு போனது? கூட இருக்கவங்க போனாங்க. நீங்க அவர் தானே இப்ப ஸ்டாலினை கேட்கிற மாதிரி நம்ம விஜய் தான் கேட்க முடியும். கேளுங்க, அதுக்கான பதில போராட்ட குழுவே சொல்லியிருக்கு. அவர் வரேன்னு தான் சொன்னாரு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. வந்தா இப்பவும் சொல்றேன், இங்க எல்லாமே செட்டிங்கோட தான் நடந்துகிட்டு இருக்கு. பி.கே. சேகர் பாபு ஒரு செட்டிங்கோட தான் இருக்காரு. அவர் வந்திருந்தாருன்னா அன்னைக்கு அந்த நிமிடமே கூட்டம் கலைக்கப்பட்டிருக்கும், அதுல மாற்று கருத்தே இருந்திருக்காது. ஆனால் அப்போ ஏற்பட்ட சூழல் எங்களுக்கு ஏற்பட்ட கூடாதுன்னு அப்படின்னு அவர்கள் சொல்லிதான் அவர்களே தான் வந்து பார்த்துருக்காங்களே தவிர்த்து இங்கதான் வந்து பார்க்கணும்ன்றது இல்லை. ராத்திரி எத்தனை மணிக்கு வரணும், ஏன்னா அங்க நின்னவன் நான். அவர் ராத்திரி எத்தனை மணிக்கு வராருன்ற தூய்மை பணியாளர் உயிரிழந்திருக்காங்க. அங்க வந்து ஒரு தவறு நடந்திருக்கு, ஒரு மின்சார கசிவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க. அங்க போய் ஆறுதல் சொல்லுவாரா? இப்ப நம்ம நிர்வாகிகள் அங்கேயும் போயிருக்காங்க, காலையிலேயே போயிட்டாங்க. இல்ல, சிஎம் மட்டும் இவருக்கு ஓட்டு போடணும், நம்ம ஆறுதல் சொல்றதுக்குலாம் நிர்வாகிகள் போவாங்களா? இப்போ தேவைப்பட்டா அவர் வருவார். இங்க பாருங்க, எல்லார் மீதும் அக்கறை கொண்டவர் தான், புரியுதுங்களா? சிஎம் மீது அக்கறை கொண்டவர், சிஎம்க்கு ஓட்டு போட்டீங்க, தூத்துக்குடி வரைக்கும் போன இவரு அங்கிருந்து அலைபேசியில தானே கூப்பிட முடிஞ்சது உங்களுக்கு. ஏன் நீங்க அவங்க வீட்டுக்கே போயிட்டு அலைபேசியிலேயாவது அவர் கூப்பிட்டாரு, நம்ம பேசியிருக்கிறாங்க. அதாவது அஜித்குமார் வீட்டுக்கு பேசி இருக்கிறாரு, அஜித்குமார் வீட்டுக்கு போனாரு, கவின் வீட்டுக்கு பேசி இருக்கிறாரு, ஆமா கவின் வீட்டுக்கு பேசி இருக்கிறாரு, நிர்வாகிகள் போயிருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்பவும் சொல்றேன், நேரங்கள் குறிப்பிடாமல் நிச்சயமாக அவர் வீட்டுக்கு போவாங்க, சந்திப்பாங்க. அந்த குடும்பத்து உங்களோட நான் துணை இருப்பேன், நிச்சயமா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அந்த எந்த விதத்தையுமே இதையெல்லாம் விளம்பரப்படுத்திக்கிறது கிடையாது. நீங்க அஜித்குமார் வீட்டுக்கு போறதா இருந்தா, அரசியலாக்குறாருன்னா 10 நிமிஷம் ஆக்கிட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை வச்சு அவர் அரசியல் பண்ணணும்னு எந்த இடத்துலையுமே அவர் யோசிச்சது கிடையாது. அதற்கான தேவையும் அவருக்கு இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்திச்சுன்னா, இல்ல 10 டீ கடையில பேசுவாங்க, இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய டீ கடைகளை பேசுவாங்க, அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் பேசுவாங்க, எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசுவாங்க. இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கக்கூடியவர்களும் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடம் போகக்கூடிய இடங்கள் முழுக்க இன்னைக்கு டாக்கிங் ஹார்ட் ஆஃப் அதான் இருக்கு. இதைதான் சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுனுடைய பயம் தான். நீங்க அங்கிள்னு சொல்லிட்டாருன்ற ஒரு வார்த்தைக்கு எடுத்து இவ்வளோ விஷயத்த நீங்க கொண்டு போற, நீங்க ஏன் மற்ற விஷயங்கள்லாம் முனைப்பு காட்டலன்னு கேட்குறேன்.
இறுதியா ஒரு கேள்வி கேட்கணும். நான் கூலி படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா ரஜினிகாந்தோடது, அந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு, அந்த படம் ஓடுமா ஓடாதா, இதுவா அரசியல்? இல்ல, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. கூலி படத்தோட பேசுறதும் இதுவும் ரசிகர்ன்ற பேர்ல யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசிட்டு இருக்கலாம். ஒருத்தர் கூட வந்து டிவி சொல்லி கேட்டுக்கங்க. அரசியலினுடைய கட்டமைப்பாவோ இல்ல தலைவரோ இல்ல பொதுச் செயலாளரோ துணை பொதுச் செயலாளர்களோ கொள்கை பரப்பு செயலாளர்களோ இல்ல ஒரு இப்போ ஊடகவியலாளராக இருக்கிறவர்களோ இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களோ அல்லது என்னை போன்ற ஆதரவாளர்களோ பல பேர் இருக்காங்க, அந்த மாதிரி ஆதரவாளர்களோ பேசினாங்கன்னா அது ஒரு விஷயமா எடுத்து பேசலாம். யாரோ ஒருத்தர் அந்த டைம் லைன்ல அவர் போட்டோவை போடுறதுக்காக அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க அப்படின்றதுக்காக அதை வச்சுக்கிட்டு அவர் செய்யக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் இது தமிழக வெற்றி கழகம் பொறுப்பாகாது. இல்ல, விஜய் வந்து அமைதியா இருப்பதும் ஒரு வகையில அதெல்லாம் மோட்டிவேட் பண்ற மாதிரி தானே. இப்ப இவரும் மேடையில வந்து அவரை மறைமுகமா பேசுறாரு, அவரே வரல இவர் வந்துட்டாருன்னு சொல்றாங்கன்னு சொல்லும் போது ஜனநாயக படம் ஓடணும்னா இந்த எதிர்ப்பு இருந்தாதான் ரசிகர்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். பாருங்க, இதையெல்லாம் பண்ணியா கடந்த காலங்கள்ல படங்கள்லாம் ஓடி இருக்கு, மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி மாநாடு நடத்தி இந்த மாதிரி கூட்டத்தை காட்டியா படத்தை ஓட வச்சிருக்காரு? அதெல்லாம் இல்லாதது. அவர் எப்போ வந்தாலும் அமைதியா வருவாரு. ஈழத்துல போராட்டம் போது உண்ணாவிரதம் இருக்கும் போதுமே வந்தாரு, அமைதியா கடந்து போயிட்டாரு. அதெல்லாம் படம் ஓட வைக்கிறதுக்காக எத்தனையோ நடிகர்கள் பண்ணுவாங்க. ஒரு பெரிய இயக்குனர் கூட வந்து சொன்னார், இந்த படம் வெளிவரும்போது நாங்க இந்த 2 கிராமத்தை தத்து எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு மேடை பேச்சு தான். எந்த கிராமத்தை தத்து எடுத்தாங்க? பேர் சொன்னா நல்லா இருக்காதுன்றது, இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அவங்களுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதுன்றதையா நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். அவங்க இப்பவும் சொல்றேன், அவங்க விளம்பரத்துக்காக பண்ணக்கூடியவர்கள், விளம்பரத்துக்காக பண்ணிட்டீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஒரு தேவைக்காக போனாரு, அவருக்கு என்ன நிர்பந்தங்கள் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதுன்றது தெரியாது, பின்வாங்கிட்டார். இல்ல, ரஜினி ரசிகர்கள் ஓட்டு வேணுமா வேணாமா டிவி கேக்கு? இப்பவும் சொல்றேன், தெளிவுபடுத்துங்க. யாரையும் இங்க வந்து எதிர்த்துட்டுலாம் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. நீங்க வந்துட்டு என்னால முடியல, என் கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டோன்னா எனக்கு கிருட்டுன்னு சுத்திடுச்சுன்னு சொன்னவர் நீங்க தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. உங்களை பார்த்து சொன்ன உடனே திரும்பி தெரிச்சுக்கிட்டு ஓடுனது நீங்க தான். ஒன்னும் செய்தியாளர்களை சந்திச்சிருக்க கூடாது, நான் கொடுக்குறேன்பான்னு சொல்லி செய்தியாளர்களே சந்திக்கிறது இல்லையே. இப்பவும் சொல்றேன், செய்தியாளர்களை நீங்க சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நேத்து எல்லாத்துக்குமே தன்னை பத்தி எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன கேள்விக்கு இன்னும் பதில் வேணும்? 1000 கேள்விகள் இருக்கு விஜய் கிட்ட கேட்கறது. கேளுங்கன்ற சுற்றுப்பயணத்துல இருக்கிறாரு, உங்களுக்கான ஜோன் தான் அது. நீங்க தாராளமா கேட்கலாம். 30 நாட்கள் பயணம். இல்ல, இப்போ ரஜினி 50 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அண்ணாமலை தம்பி சூப்பர் ஸ்டார் தான் என் வாத்தியாரு அப்படியெல்லாம் சொல்லி சினிமாக்குள்ள வந்தவரு, சினிமா வாழ்த்து சொல்றதுல அவருக்கு என்ன? இப்போ இல்ல, நான் அதாவது இப்பவும் சொல்றேன், சினிமாக்குள்ள வந்தவருக்கும் சினிமாவோட டைப்ல இருந்தவங்களுக்கும் அரசியல்ல கொண்டு வந்து பேசுறதுக்கான வேலை இல்லை. இவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாருன்றத சொல்றாரு, வேற எந்த தப்பு சொல்லலையே. வரேன்னு சொன்னாரு, வரல. விஜயகாந்த் வந்தாரு, போல்டா நின்னாரு, 234 தொகுதியிலும் போட்டியிட்டாரு, 8.4% ஓட்டு வாங்கினாரு. அன்னைக்கு காலகட்டத்துல மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாங்க, 2 பேரையுமே எதிர்த்தாரு, நின்னாரு. இன்னைக்கு ஆளுமைன்ற போர்வையில இருந்துகிட்டு இருக்கக்கூடியது ஆள தெரியாம நாட்டை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறீங்க, இருக்கக்கூடிய வளங்களை வித்துக்கிட்டு இருக்கிறீங்க, இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வித்துக்கிட்டு இருக்கிறீங்க, இருக்கக்கூடிய சங்கங்களை வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கங்கள் கூட தொடங்க முடியாத அளவுக்கு ஒரு அவலங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட தெளிவாதான் சொல்றாரு, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியாக இது இல்லை, அதிமுக இல்லைன்னு சொல்றாரு. அதை ஏத்துக்கணும்ல. அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இவருக்கு முன்னாடி அவரை வீழ்த்தி தான் இவர் வந்தார், இவரை கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க, அவரை வீழ்த்தணும்னு இவர் வந்தார். இதெல்லாம் இப்பவும் சொல்றாங்க. பெரியாரை கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டாலும் கடவுள் மறுப்பை ஏத்துக்கலன்னு சொல்லியிருக்காரு. என்ன இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் தேவையோ அதை பேசுறாரு. அதை இன்னைக்கு பேசும்போது இத்தனை அரசியல்வாதிகள் கொந்தளிக்கிறதுக்கு ஒரே காரணம், அவரை பார்த்து அச்சப்படுறாங்க. அச்சத்தின் வெளிப்பாடுதான் இவர்கள் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளுமே. இந்த வார்த்தை ஜாலங்களுக்கு மக்கள் என்னைக்கோ தெளிவுபடுத்திட்டாங்க. இவர்கள் என்ன பேசினாலும் இனிமே என்ன நடக்கும்னு. திமுக பேசாம மௌனமா கடந்து போகுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. திமுக பேசினா திமுக மட்டும்தான் பேசணும். இன்னைக்கு திமுகவுக்காக மனிதநேய மக்கள் கட்சி பேசும், விடுதலை சிறுத்தைகள் பேசும், அண்ணன் அன்சாரி அவர்கள் பேசுவாரு, அண்ணன் தனியரசு மாமா பேசுவாப்புல, இருக்கக்கூடிய எல்லா சிபிஐ பேசும், எம் பேசும், இன்னும் கொங்கு ஈஸ்வரன் பேசுவாப்புல, இன்னும் யாரெல்லாம் இருக்கீங்களோ இவங்க அத்தனை பேரும் பேசுவாங்க. திமுக பேச மாட்டாங்க, அவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா சினிமா செய்திகள்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. ஆனால் எல்லா ஜுரம் எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கும். உங்களுடைய பயம் பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இது அத்தனையுமே.
அதுக்கு கூட எதையுமே சொல்லாம நீங்க கடந்து போயிட்டு இருக்கிறது தான் தலைவர் தளபதியா இருக்கிறாரு. மிகப்பெரிய மாற்றம் 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி தான் மக்கள் முன்னெடுத்திருக்க தலைவர் தளபதி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு. மக்கள் வழி நடத்துறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்துருவாரு. இன்னும் 3 மாசத்துல பாருங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு களமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பல ட்விஸ்டுகள் இருக்கு. நன்றி. வாழ்த்துக்கள்.